போக்குவதற்கு நிறைய காலங்களை செலவிடுகிறார்கள். இன்றைக்கு 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரம் கூட டிவியில் உட்கார்ந்து நேரத்தை போக்குவதற்கு இன்றைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். உடலை காப்பதற்கு ஒரு 10 நிமிடம் செலவு செய்தால் அது எவ்வளவோ நல்லது. நோய் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். சின்ன சின்ன ஆசனங்கள். ஆகவே நேரத்தை குறைத்து இலகுவான ஆசனங்களை எப்படி செய்வது என்பதை உங்களுக்கு நான் இப்பொழுது கற்றுத்தரப் போகின்றேன். இங்கே எல்லாம் இல்லாத ஒரு முனிவர் இந்து சைனாவில் ஏதோ ஒரு மலையில் இருக்கின்றார். அவர் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்தவர் தான், அங்கே இருக்கிறார். அவர் என்ன செய்திருக்கிறார்? பவனமுத்தாசனம் என்று 45 ஆசனங்கள். இந்த 45 வினாடிகளில் செய்யக்கூடியது. அவ்வளவு லகுவான ஆசனங்கள். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள எல்லா பகுதிகளுக்கும் நன்மை தரக்கூடிய, வளைவு தரக்கூடிய ஆசனங்களை அவர் அதில் போடப்பட்டிருக்கிறது. வேறு எந்த இந்தியாவில் உள்ள பல மொழி யோகாசன புத்தகங்களை நான் வாங்கி எனது லைப்ரரியில் வைத்திருக்கிறேன். ஆனாலும் கூட இவர் எழுதின புத்தகத்தை மாதிரி வேறு யாரும் எழுதவில்லை. அழகாக ஆர்ட் பேப்பரில் கலரில் போட்டு இந்திரா காந்தி அம்மையார் அவர்களிடம் அதற்கு சிறப்பு உரை வாங்கி அதை உலகமெல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை யோகாச நிலையங்களுக்கும் அனுப்பியிருக்கிறார். ஆனால் எந்த யோக நிலையங்களும் அதை பின்பற்றுவதே இல்லை. அற்புதமான ஆசனங்கள். ஒவ்வொரு அங்கங்களுக்கும், ஒவ்வொரு விரல்களுக்கும், காதுக்கும், எமைக்கும், விரல்களுக்கும், முட்டுக்களுக்கும், இடுப்புகளுக்கும் இப்படி 45 செகண்டில் செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். ஏன் அவருக்கு இலவசமாக உலகமெல்லாம் அனுப்புகிறார்? அதை அவர் சொல்லும் பொழுது அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், இந்த புத்தகம் நான் ஒரு இமாலயத்தில் உள்ள ஒரு பெரிய யோகியிடம் இவ்வளவு நாள் நான் சீடராக இருந்தேன், அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் அதை புத்தகமாக வெளியிட்டு எல்லா நிலையங்களிலும் இதை அனுப்பி மக்கள் பயன்பெறட்டும். யாவரும் செய்யலாம். பலகீனமானவர்கள் செய்யலாம். நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருப்பவர்கள் செய்யலாம். நிச்சயமாக அவருடைய நோயின் கொடுமை நீங்கிவிடும். தொடர்ந்து செய்தால் நோயே நீங்கிவிடும். குண்டாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலோ, பலகீனமாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலோ செய்ய முடியாதவர்கள் இல்லை. யாவரும் படுத்துக்கொண்டே செய்யலாம், பெட்டில் உட்கார்ந்து கொண்டே செய்யலாம் என்று அவர் எழுதியிருக்கின்றார். அதிலே முக்கியமான ஆசனம். நேரம் கிடைக்கவில்லை, டைம் கிடைக்கவில்லை, எனக்கு அலுவலகத்துக்கு செல்ல வேண்டியிருக்கிறது, ஆகவே எனக்கு நேரமே கிடையாது என்று சொல்கிறவர்கள் இந்த ஆசனத்தையாவது நீங்கள் செய்துவிட்டு அலுவலகம் செய்வீர்களானால் நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனித்தவர்களாவீர்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். வாதபித்த சிலைத்துவம் சமன்பட்டு விடுகிறது. சின்ன ஆசனம், கடுமையான அதற்கு முரட்டுத்தனமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்பது அல்ல, வலுக்கட்டாயப்படுத்தி செய்ய வேண்டும் என்பது அல்ல. இது எளிதான ஆசனம். ஆகவே இதை செய்ய முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது, யாரும் செய்யலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களைத்தான் ஆரம்பத்தில் நாம் மற்றவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். சில பேர்கள் குண்டாக இருப்பார்கள், அவர்களுக்கு ஆசனம் வராது. இந்த ஆசனத்தை செய்தால் ஒரு மாதம் மற்ற ஆசனங்களை செய்வதற்கு அவர் உடல் தகுதி பெற்றுவிடும். பலகீனமானவர்கள் பெட்டிலே இருக்கிறார்கள், காலமெல்லாம் நோய், மருந்து, மாத்திரை, ஊசி, டெஸ்ட்டு இதையே ஓடிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தால் அது நோயினுடைய கடுமை குறையும், வைத்திய செலவு குறையும். பார்ப்பார்கள், ஆரம்பித்து விடுவார்கள். ஆகா, ஆசனத்தினால் இவ்வளவு மதிப்பு இருக்கிறதா, இவ்வளவு அதில் பலன் இருக்கிறதா, நாம் தொடர்ச்சியாக செய்யலாமே என்று மாறிவிடுவார்கள். அந்த அளவுக்கு அதிலே அவ்வளவு பிடிப்பு இருக்கின்றது, நன்மை இருக்கின்றது. ஆகவே தான் அவர்கள் எல்லா இந்தியாவில் உள்ள, ஏன் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய, அவர்களுக்கு எப்படி அந்த விலாசமெல்லாம் கிடைத்ததோ தெரியவில்லை, உலகம் முழுமைக்கும் உள்ள அத்தனை யோகா மையங்களுக்கும் அந்த புத்தகத்தை அழகாக கலரில் அச்சிட்டு அனுப்பியிருக்கிறார்கள். அதிலே ஒரு முக்கியமான ஆசனத்தை தான் 2 ஆசனங்களை எடுத்துக்கொண்டு இப்பொழுது நான் உங்களுக்கு கற்றுத்தரப் போகின்றேன். முடியாதவர்கள், இயலாதவர்கள், மிகவும் பலகீனமானவர்கள் இந்த ஆசனத்தை செய்யலாம். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு
அப்படியே படுங்கள். இங்கே பாருங்கள், 17, 18 வயது, 10 வயது, 5 வயது இவர்கள் செய்கிறார்கள். பாருங்கள், யாரும் செய்யலாம். மாணவர்கள் இந்த ஆசனத்தை செய்துவிட்டு போனால் பள்ளிக்கூடத்தில் சுறுசுறுப்பாக இருக்கும். 2 தொடைகளையும் காலை மடக்கி, முதலே ஒவ்வொரு காலாக செய்யுங்கள். வலது காலை மடக்கி, வலது கால் ரைட் லெக் இது நெத்தியை தொட வேண்டும். வயது பெரிதானவர்களுக்கு தொட முடியாது. முடிந்த அளவு காலை மடக்கினாலே போதுமானது. ஒரு 20 எண்ணிக்கை அப்படி இருக்க வேண்டும். கீழே உள்ள காலை மடக்கக்கூடாது, நன்றாக விரைப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே இருக்கட்டும், அப்படியே வச்சிருக்கணும் ஒரு 20 எண்ணிக்கை. பிறகு அந்த காலை மெதுவாக நேராக நீட்டுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை மடக்கி செய்ய வேண்டும். நெத்தியை தொட முயற்சி. குண்டானவர்கள், உடல் இறுக்கமாக உள்ளவர்கள் இதை செய்ய முடியாது. ஆனால் முயற்சித்து கொண்டே இருந்தால் வயிறு குறைந்துவிடும், தொடை சதை குறைந்துவிடும், முதுகு பக்கம் சதை குறைந்துவிடும், தானாகவே முட்டு தலையை தொட்டுவிடும். மெதுவாக காலை நீட்டுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் வலது காலை மடக்குங்கள். மடக்குங்கள். மடக்கி தலையை தொட்டு செய்யுங்கள். காலை மெதுவாக நீட்டுங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இடது காலை மடக்குங்கள். தலையை மடக்கணும், நெத்தி தொடணும். நெத்தி தான் தொடணும். தலையெல்லாம் சாய்க்கக்கூடாது, நேர வரணும். ஏன் சாஞ்சு படுத்திருக்க? நேர தொடணும். அப்படி தொடணும். கீழே உள்ள காலை நல்ல நேரம் நீட்டு. காலை நேராக நீட்டு. காலை நேராக நீட்டி மூச்சு வாங்குங்கள். நன்றாக மூச்சு இழுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது 2 கால்களையும் மடக்கி வயிற்றிலே வைத்துக் கொள்ளுங்கள். நெற்றியை தூக்கி அப்படியே ஆடுங்கள். கால் தரையை தொட வேண்டும். மெதுவாக ஆட வேண்டும். மெதுவாக, வேகமாக ஆடக்கூடாது. வயிற்றை அமுக்கி மெதுவாக ஆட வேண்டும். மெத்தையிலேயே இந்த ஆசனங்களை செய்துவிடலாம். யாவரும் செய்யலாம். ஆட முடியாவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? யாராவது ஒருவர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு காலை மட்டும் அமுக்கி கீழே அமுக்கி விட்டால் போதும். தானாகவே உடம்பு எழுந்துவிடும். ஒரு 10 முறை நாமே காலை அழுத்தி விடுவோமே. ஆனால் பிறகு அவர்களாகவே இந்த ஆசனத்தை செய்யக்கூடிய ஒரு தன்மை, அவர் தகுதி அந்த உடலுக்கு ஏற்பட்டுவிடும். ஒரு 10 முறை நன்றாக ஆடுங்கள். இவையெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். இது யாரும் செய்ய முடியாது என்று சொல்ல முடியாது. உடலை பக்குவப்படுத்தக்கூடிய பவனமுத்தாசனம். இது 3ஆக உடலை மடிக்கின்ற காரணத்தினால் வாதபித்த சிலைத்தும் சமநிலை அடைந்துவிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிவிடும். நமக்கு நோய் வராது. பசியின் தன்மை குறைந்துவிடும். அதிகமான உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றாது. மனக்கட்டுப்பாடு வந்துவிடும். அப்படியே காலை நீட்டி 2 மூச்சு வாங்குங்கள். படுத்துக்கொண்டு படுங்க. நீள மூச்சு இழுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது கால் பகுதிக்கும் தலைப்பகுதியும் தலைப்பகுதி கால் பகுதியுமாக அப்படியே திரும்பி படுங்கள். தலையை அங்கே வைத்து இங்கே காலை நீட்டி படுங்கள். இப்பொழுது வலது காலை மடக்கி நெத்திக்கு கொண்டு போங்கள். வலது காலை மடக்கு மடக்கு. நெத்தியில் வை. 20 எண்ணெய். பவனமுத்தாசனம். இவ்வாறு 45 ஆசனங்கள் அதிலே போடப்பட்டிருக்கிறது. மிக எளிமையான ஆசனம். 20 எண்ணிக்கை. காலை நீட்டுங்கள். வயிறு அமுக்கப்படுகிறது. கழுத்தெலும்பு அமுக்கப்படுகிறது.
நெற்றியை தொடுகின்ற காரணத்தினால் மூளையிலிருந்து பெருவிரல் வரைக்குள்ள நாடி நரம்புகள் இழுக்கப்படுகின்றன. காலை நீட்டு. பேங்கிரியாஸ், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம் கசக்கப்படுகிறது. இந்த காலை மறுகால். இடது காலை மடக்குங்கள். நெற்றிக்கு கொண்டு போய் 20 எண்ணுங்கள். கீழே உள்ள காலை விரைப்பாக நீட்ட வேண்டும். நெற்றியை தொற்றணும். மெதுவாக காலை நீட்ட வேண்டும். நீண்ட நெடுமூச்சு வாங்க வேண்டும். மீண்டும் வலது காலை மடக்குங்கள். கீழே உள்ள காலை நன்றாக விரைப்பாக்க வேண்டும். காலை நீட்டுங்கள். மெதுவாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த இடது காலை மடக்குங்கள். கீழே உள்ள காலை நன்றாக நீட்ட வேண்டும். நெத்தி முட்டை தொட வேண்டும். சாதாரண மூச்சு. காலை நீட்டி நீண்ட நெடுமூச்சு வாங்குங்கள். இடது காலை மடக்குங்கள். வயிறு அமுக்கப்படுகிறது. ஜீரணக்கருவிகள் சரியாக வேலை செய்யும். முதுகு வளைக்கப்படுகிறது. L4 L5 பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும். கழுத்து ஸ்பாண்டிலைசிஸ் நீங்கிவிடும். பெருவரிலிருந்து நெத்திக்குள்ள அத்தனை நாடி நரம்புகளும் இழுக்கப்படுகின்றன. ஏனென்றால் பாடியை 3ஆக வளைக்கப்படுகிறது. அடுத்த கால். ஒரு 10 முறை இந்த ஆசனங்களை செய்துவிட்டு நாம் மற்ற வேலைகளை செய்வதற்கு சென்று விடலாம். இரவிலும் நாம் அலுவலகம் விட்டு திரும்பி வந்தவுடன் இந்த ஆசனத்தை செய்தால் அந்த களைப்பு நீங்கிவிடும். காலை நீட்டுங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது 2 கால்களையும் மடக்கி செய்ய வேண்டும். ஆடுங்கள். மெதுவாக ஆட வேண்டும். வேகப்படுத்தக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு மெதுவாக ஆடுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல பலன் கிடைக்கும். டிஸ்க் பரலாப்ஸ் என்று சொல்வார்கள். முதுகின் அடிப்பகுத்தில் எலும்பு வீங்கிவிடும் என்று சொல்வார்கள். வெளியே வந்துவிட்டது என்று சொல்வார்கள். இந்த ஆசனத்தை செய்வோமையானால் அந்த வெளியில் வந்த எலும்பு இப்படி ஆடும் பொழுது அது எங்கே போய் இருக்க வேண்டுமோ தானாகவே அந்த இடத்திலே போய் அமர்ந்து கொள்ளும். L4 L5 உள்ள பிரச்சனைகள் ஒரு 15 நாள் தொடர்ந்து செய்வார்களேயானால் இந்த முதுகு வலி, டிஸ்க் பரலாப்ஸ், உட்கார்ந்து கொண்டு வேலை செய்பவர்கள், ஸ்கூட்டர் ஓட்டுகிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த நோய் வந்துவிடும். நின்று கொண்டு மில்லிலே வேலை செய்கிறவர்கள், கண்டக்டர்கள், டிரைவர்கள், இவர்களுக்கெல்லாம் L4 L5 பிரச்சனை வந்துவிடும். கம்ப்யூட்டரில் அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிறவர்கள் கூட இப்பொழுது ஸ்பாண்டிலைசிஸ் அல்லது டிஸ்க் பரலாப்ஸ் வந்து விடுகிறது. ஆகவே இது போன்ற ஆசனங்களை தொடர்ந்து செய்வார்களேனால் அவர்களுக்கு அந்த நோயிலிருந்து முழுமையாக விடுபடலாம். காலை நீட்டுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். எழுந்து உட்காருங்கள். மீண்டும் அந்த பக்கம் காலை வைத்து தலை இந்த பக்கம் திரும்புங்கள். அப்படியே படுத்துக் கொள்ளுங்கள். வலது காலை நெற்றிக்கு கொண்டு வாருங்கள். தலையை தூக்கி நெற்றிக்கு கொண்டு வர வேண்டும். காலை நீட்டுங்க. ஒரு 20 எண்ணிக்கை. அடுத்த கால். சின்ன ஆசனம், எளிமையான ஆசனம். சிறுவர் முதல் வயோதிகர்கள் வரை, வியாதீஸ்வரர்கள் வரை யாவரும் செய்யக்கூடிய எளிமையான அற்புதமான பவனமுத்தாசனம். உடலை பக்குவப்படுத்தக்கூடிய ஆசனம். தலையை திருப்பக்கூடாது, நேராக வரணும். அந்த காலை மடக்கி செய்யுங்க. திரும்பாமல் செய்ய வேண்டும். நேர மடக்கி செய்யணும்.
அந்த வயிறு அமுங்கும். குண்டாக இருப்பவர்கள் நெற்றியை கொண்டு முட்டை தொட வேண்டும் என்பது அல்ல. ஒரு 15 நாள் செய்தாலே வயிறு உள்ளே போய்விடும், உடல் குலைவாகிவிடும், நெத்தி முட்டை தொட்டுவிடும், உடல் கனமும் குறைந்துவிடும். கணிசமாக ஒரு 15 நாள் செய்ய வேண்டும். அடுத்த காலை மடக்கி செய்யுங்க. கீழே உள்ள கால் நீட்டுங்க. இப்பொழுது காலை 2 காலையும் மடக்கி நன்றாக செய்ய வேண்டும். 2 காலையும் மடக்கி ஆட்டுங்க. மெதுவாக நன்றாக ஆடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இந்த ஆசனத்தை செய்ய முடியாதவர்கள் காலை நாம் அழுத்தி விட வேண்டும். கீழே அழுத்தி விட்டால் ஒரு 4-5 நாளைக்கு அவர்கள் நன்றாக நம்முடைய உதவியோடு செய்வார்கள். நமது உதவி இல்லாமலேயே செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இது பவனமுத்தாசனம். பாடியை 3ஆக வளைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடையாது. ஆடுகின்ற காரணத்தினால் L4 L5 அந்த பசைக்கு இருந்தாலும் அந்த இடத்தில் போய் தானாக உட்கார்ந்து கொள்ளும். முதுகில் வலியே வராது. முதுகு வலிக்கு கழுத்து வலிக்கு இதை விட சிறந்த ஆசனம் வேறு எதுவுமே கிடையாது. வேறு எந்த பயிற்சி ஃபிசியோதெரபி எல்லாம் பண்ணினாலும் அதிகப்படியான பணச்செலவு தான் ஏற்படும். அந்த ஃபிசியோதெரபி செய்ய வரைக்கும் அந்த வலி இல்லாமல் இருக்கும், மீண்டும் வலி வந்துவிடும். ஆனால் இது கீழே ஒரு மெத்தையை போட்டுவிட்டு இந்த ஆசனத்தை செய்வோமானால் அந்த முதுகில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், இன்னும் கேஸ் ட்ரபிள், இன்னும் கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பல்லாயிரக்கணக்கான நோய்களை தீர்க்க வல்லது. ஆனால் ஒரு 10 முறை 20 முறை ஆடினாலே போதும். வயிறு குறைந்துவிடும், பிருஷ்டபாகம் குறைந்துவிடும், தொடை குறைந்துவிடும். நாம் ஒரு சுறுப்பான மனிதர்களாக மாறிவிடுவோம். அப்படியே படுங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இது போன்ற அற்புதமான சின்ன சின்ன பயிற்சிகள் பவனமுத்தாசனம் என்று இருக்கின்றது. அவைகளை யாரும் செய்யலாம். ஏழை, விவசாயிகள், இன்னும் நோயிற்றோர்கள், இயலாதவர்கள், முடியாதவர்கள், படுக்கையில் இருப்பவர்கள், அல்லது நேரமில்லை என்று சொல்பவர்கள் எல்லோரும் இந்த ஆசனத்தை ஒரு 10 நிமிஷம் செய்வார்களேயானால் உடல் சுறுசுறுப்படைந்துவிடும், உடல் பக்குவம் அடைந்துவிடும், நோயின் தன்மை குறைந்துவிடும். மேலும் ஆசனங்களை பழக வேண்டும் என்ற ஆவல் அவர்களுக்கு தானாகவே ஏற்பட்டுவிடும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை அனுதினமும் காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியுடன் பழகி நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற்று நீங்கள் நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சி, இசை கலந்து பரிமளிக்கப் போகும் இனியதோர் சந்திப்பு, இன்னிசை மழை. பாட்டொன்று கேட்டேன், பரவசமானேன், நான் அதை பாடவில்லை. ஆசையும் விக்கல் இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, எனக்கு அது தேவையில்லை. என் பாட்டு நல்லா இருக்கணும். அவ செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும்